தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்றைய தினம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் சிதம்பரத்தில் அண்ணாமலை பேரூராட்சியில் நடந்திருக்கின்றது. 75 தனியார் நிறுவனங்கள் இந்த முகாமில் வேலைவாய்ப்பு தருவதற்கு முகாமில் கலந்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் இந்த அரசு முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் 4 ஆண்டு காலத்தில் 16 முகாம்கள், சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு 32,818 நபர்கள், அதாவது ஆண்கள் பெண்களும் கலந்து கொண்டு, இளைஞர்களும் கலந்து கொண்டு அவற்றில் 4,118 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, இருபாலருக்கு வேலைவாய்ப்பு பெற்றிருக்கின்றார்கள். ஆக இந்த கிராம பகுதியிலே இது போன்ற கிராம பகுதிகளில் அடங்கிய மாவட்டங்களில் இது போன்ற முகாம்கள் நடத்துவதன் மூலமாக படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் அவர்கள் வெளியில் சென்று பயிர்வதற்கு தன் நிறுவனங்கள் கொண்டு வந்து அவர்கள் மூலமாக நேர்காணல் நடத்தி அதன் மூலமாக வேலைவாய்ப்பு பணி நியமனம் மூலமாக அவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவதன் மூலமாக அவருடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் முன்னேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. இது அவருக்கு வழியை காட்டுகிறோம். படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த வழியை செல்லுங்கள், இந்த வழி எடுத்து சொல்லும்போது அவர்கள் வேலையுடன் பயிற்சியும் கிடைக்கிறது, அனுபவம் கிடைக்கிறது. அடுத்த முறையாக அதுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பணி வாய்ப்புகளும் மற்ற கம்பெனிகளுக்கு தகுதியும் பெறுகின்றார்கள். இதை இந்த பகுதி கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் பெற வேண்டும் என்பதை, பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நடிகர் விஜய் திமுக அரசியல் எதிரினும் அப்புறம் முதல்வர் மாமானு விமர்சனம் அவருடைய தரத்தை காட்டுகிறது. அரசியல்வாதிகளுக்கு மேடை நாகரிகமாக வேண்டும், பொது வெளியில் பேசுகின்ற நாகரிகமாக பேசுகின்ற பண்பும் வேண்டும். அந்த பண்பு இப்போ அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்கள இன்னும் சொல்ல போனால் அவர் பொழப்புக்காக நடித்தார்கள், வருமானத்துக்காக நடித்தார்கள். இப்போது வாய்ப்புகள் குறையும் போது அடுத்த பிஸ்னஸ் இது இப்போ இதுவரையில் அவர்கள் பிறந்ததுலேருந்து இதுவரையில் அவர்கள் இளமை காலங்கள் முடிகின்ற வரையும் இதுவரை அவர்கள் சினிமா துறையில் பணியாற்றினார்கள். இப்போது அடுத்த இதுக்கு வருகிறார்கள். நாங்கள் இவ்வளோ மேடையில் பேசணும்ல, நாங்கள் இவ்வளோ சாதனைகள் இப்போ கிட்டத்தட்ட 1,14,00,000 இப்போ நம்முடைய மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் குடும்ப கார்டுகளுக்கு, அது கிட்டத்தட்ட 6 லட்சம் குடும்பத்துக்கு இப்போ நபர்களுக்கு இப்போ பணத்தை 1000 ரூபா பணம் வருவது. இது யார் செய்தது? எல்லா திட்டங்களும் இப்போ வேலைவாய்ப்பு வாய்ப்பு கொடுக்குறோம் இளைஞர்கள். இது சினிமா வேறு, அரசியல் வேறு. இது சினிமா அது நடத்துவது அது வேறு. இது அரசியல் மக்களுக்கு போராடுவோம், மக்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறது, மக்கள் நீதி வழங்குவது சொல்லுவோம். ஏன்னா மக்கள் யார் என்னென்ன செய்கிறாங்க அவங்க கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அது ரசிகர் கூட்டமாக மாநாடு இருக்கலாம். நாங்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இப்போ நாங்கள் பல போராட்டங்களை கண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். அதான் திமுக முதல் எதிரின்னு சொல்லியிருக்காருண்ணே. திமுக அந்த சொன்னால் தானே இப்போ அரசியல் பொழப்பு நடத்தலாம். சார், அரசியல் வல்லுநர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த விஜயோட வரவு 2 பெரிய எதிர்கட்சிகளுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க. அது இப்போ நாங்கள் உழைச்சி வரோம், மக்களுக்காக போராடுறோம். மக்களுக்காக போராடி நாங்கள்லாம் இப்போ தொடர்ச்சியாளர் பேனையில் பேசியிருந்தோம். பலருக்கு இப்போ பாஸ்போர்ட்டு கூட கிடைக்கிறதுக்கு ஏன்னா கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது. ஏனென்றால் பொது போராட்டங்களை நாங்கள் கலந்து கொண்டு மக்களுக்காக, மக்களுடைய உரிமைக்காக போராடி நாங்கள் வளர்க்கப்பட்டவர்கள். அவர்கள் என்ன பெற்றார்கள் நீங்கள் பார்த்துக்கணும். நாங்கள் எதிரின்னு சொல்வதற்கு வாய்ப்பில்லை. இவ்வளோ செய்துவிட்டு, சாதனை செய்துவிட்டு நாங்கள் எதிரி மக்கள் எங்களை நல்லவர்களாக இப்போ பாருங்கள், இப்போ நலங்காக்க திட்டம், எல்லா திட்டமும் துவக்கிறோம். அதான்